இன்னைக்கு நம்ம ப்ளீச்சோட 11th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோ ரூக்கியா அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, சோ அவங்க எல்லாரையும் பிரின்சிபல் ரூம்ல கூட்டி வச்சுட்டு அந்த டீச்சர் இருக்கிறாருல, சோ அவரு இந்த மாதிரி பயங்கரமா நம்ம ஹீரோவையும் ரூக்கியா வந்து திட்டிக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா நேத்து அந்த ஒரு ரியாலிட்டி ஷோ வந்து நடந்திருக்கும்ல, அதுல நம்ம ஹீரோ ரூக்கியா அவங்க எல்லாருமே வந்து கேமரால தெரிஞ்சிருந்திருப்பாங்களா, சோ ஏன் அந்த இடத்துல வந்து இப்படி சேட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஸ்கூல் மானத்தை வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து திட்டிக்கிட்டு இருக்கேன். அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல சேட்டப் பண்ணிட்டு இருந்தது சரிதான், என்னையும் ஒரியுமே எதுக்கு கூட்டிங்க அப்படின்னு டட்சுகி கேட்க, நீங்களும் அந்த இடத்துல இருந்திருக்கீங்க, அந்த ஒரு டிவி ஷோல லைவ்ல வந்து உங்களையும் நான் வந்து பார்த்தேன்னு சொல்லுவாரா. அப்ப அந்த டட்சுகி நாங்க அதை பார்க்கலாம் ஒன்றும் போகலையே, நாங்க பாட்டுக்கு சும்மா ரோட்ல போயிட்டு இருந்தோம், சோ அப்ப எதாச்சும் அங்க இருந்தாங்க, அதை சும்மா போய் எட்டி பார்த்தோம், பார்த்தா எங்களோட ஃபேஸ் எல்லாமே வந்து டிவில வந்துருச்சு, இதுக்கு எப்படி நாங்க பொறுப்பாக முடியும் அப்படின்லாம் கேட்க, சரின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அனுப்பிச்சு வச்சிருவாங்களா. அப்படியே நாமளும் போயிடலாம், நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் ட்ரை பண்ண அப்படியே கழுத்தாமேட்லயே பிடிச்சிட்டு, நீங்களும் எதர்ச்சி அந்த இடத்துக்கு போனீங்கன்னு சொன்னா ஒருத்தன் கூட நம்ப மாட்டான், ஏன் நானே நம்ப மாட்டேன்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரா. அப்ப நம்ம ரூக்கியா இருக்கிறாள்ல, சோ அப்படியே கண்ணை கசக்க ஆரம்பிச்சிருவா. இல்ல டீச்சர், இச்சிகோ தான் கேட்டான் இந்த மாதிரி கேமரால வரணும்னு சொல்லி, சோ அதனால தான் சரி சின்ன பையன் ஆசைப்பட்டானேன்னு சொல்லிட்டு நாங்க வந்து போனோம், எங்களை வந்து மன்னிச்சிடுங்க அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கேன். சரிமான்னு சொல்லி அவன் வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவானா, இதாட சான்ஸ்னு சொல்லி நம்ம ஹீரோஸ் எல்லாம் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவானுங்க. அண்ட் ரூக்கியாவும் அங்கிருந்து காணாம போக, பிரின்சிபல் பார்த்தே அந்த பசங்க எவ்வளவு சேட்டை பண்றானுங்கன்னு கத்தும்போது, டிவில தானே வந்தானுங்க, இது ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு பிரின்சிபல். சோ அதுக்கப்புறம் எப்படியோ ரூக்கியா வந்து ஒரு ஆக்டிங்கா போட்டங்கிட்டு தான் நம்மளால தப்பிக்க முடிஞ்சுன்னு பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்க. அப்ப ரூக்கியோட போனுக்கு அந்த சோல் சொசைட்டில இருந்து மெசேஜ் வருமா, டக்குனு நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அதனால கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி போக, என்ன இவனுக்கு ரெண்டு பேருக்குள்ள ஓடுது அப்படின்னு எல்லாரும் யோசிப்பாங்களா. ஆனா அப்போ இவனுங்களோட கிளாஸ் ரூம்ல இருந்து எவனோ ஒருத்தவங்க பாக்குறத அந்த சேட் இருக்கிறான்ல அவன் கவனிக்கிறான். ஆனா அதுக்கப்புறம் ஒரு முட்டு சந்துக்குள்ள ஒரு ஸ்பிரிட்டை வந்து பாக்குறாங்க. பட் அந்த இடத்துல எந்த ஒரு ஹாலோவுமே இல்ல, அந்த ஸ்பிரிட்டுமே ஒரு ஹாலோ இங்க வந்துச்சுன்னா சொல்லுமா. ஆனா ஏன் இந்த ஒரு போன்ல வந்து காட்டல அப்படிங்கிற மாதிரி நம்ம ரூக்கியாக்கு ஒண்ணுமே புரியாம இருக்கேன். ஒருவேளை வேற யாராவது வந்து போட்டு இருந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட் கிட்ட விசாரிக்கும் போது, இல்ல தெரியல அந்த ஹாலோ இங்க வந்துச்சு, பட் இருந்தாலும் நான் கண்ண மூடிட்டேன், அதுக்கப்புறம் இங்க என்ன நடந்ததுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த ஸ்பிரிட்டை சோல் சொசைட்டிக்கு அனுப்பி வச்சிருவானா. அவங்க அங்க இருந்து போகும்போது அந்த இடத்துல ஒரு சோடா புட்டி பையன் அவங்களை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் வந்திருக்குமா, நம்ம ஒரேயுமே தேர்ட் பிளேஸ் தான் பிடிச்சிருப்பா, நம்ம டட்சுகி வந்து பாராட்டிக்கிட்டு இருக்கேன். அதுவே நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கேங்க சேர்ந்தவங்க எல்லாம் 50 ரேங்குக்குள்ள கூட வந்துடக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டே பார்த்தா நம்ம ஹீரோ 23வது ரேங்க் வாங்கிட்டு இருப்பானா. டே என்னடா எங்களுக்கு வந்து துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறியாடான்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சண்டைக்கு போக, பேசிக்கா நான் வீட்டில் தான் இருக்கிறேன், வீட்டில் நான் வேற என்ன வேலை பார்க்க போறேன், அதான் சும்மா படிச்சேம்மானா. படிப்பாளி பையில இனிமேல் எங்க கூட சேராதரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேடு கிட்ட போய் பாரு அந்த இச்சிகோ பையன் என்ன வேலை பார்த்திருக்காங்கன்னு சொல்ல, அவன் பார்த்தா 11th ரேங்க் வாங்கியிருப்பானா. இல்ல அந்த சேடு பையன் கூட நான் சேட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்தா இந்த மாதிரி இஷிடா அப்படின்னு ஒருத்தன் வந்து வாங்கியிருப்பானா. யார் அதுன்னு நம்ம ஹீரோ கேட்கும் போது, நம்ம கிளாஸ்ல தான் அவன் இருக்கிறான்லாம் சொல்ல, இன்னொரு பக்கம் ரூக்கியா இருக்கிறாள், அவ உரஹாராக்கு வந்து கால் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவாள், பார்த்தா அவளோட போன் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு ஐடியாவே இருக்காது, அந்த ஆளுமே போன் அடிக்க மாட்டேங்கிறான் அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப டக்குன்னு ஹாலோ வந்திருக்குன்னு சிக்னல் வருமா, சோ உடனே வந்து நம்ம ஹீரோவை கூட்டிட்டு அங்க இருந்து போகும்போது, அப்ப அந்த இஷிடா அப்படிங்கிற பையனா நம்ம ஹீரோ வந்து அப்படியே லைட்டா இடிச்சிட்டு போவானா. சோ அடுத்த சீன்ல பார்த்தா ஹாலோ தேடி போயிருப்பாங்க, பட் அந்த இடத்துல ஹாலோ இருந்திருக்காது. சும்மா என் பாடியை விட்டு வெளியில வர வச்சுக்கிட்டு இருக்காத, என் போன் வந்து உடஞ்சு போச்சுன்னு நினைக்கிறப்ப அதை வந்து செக் பண்ணுன்னு சொல்லும்போது, இல்ல ஹாலோ வந்துச்சுன்னா காமிச்சது எப்படி தப்பா போகும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாளா. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு அந்த இஷிடா அப்படிங்கிற அந்த ஒரு பையன் வருவான். வந்து ஹே ரூக்கியா, ஹே இச்சிகோ அப்படின்னு பேரை சொல்ல, எங்க பேர் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது, இது கூட தெரியலனா எப்படி, அது மட்டும் இல்லாம ஹாலோஸ் வந்து பாக்குறதுக்காக என்ன மொபைல் போன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களே நீங்க வந்து ஒரு சோல் ரீப்பர்னு சொல்றீங்க, உங்களுக்கு அசிங்கமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டைரக்ஷன்ல ஒரு புது ஹாலோ ஸ்பான் ஆயிருக்குன்னு நாம சொல்லும் போது, கரெக்டா ரூக்கியாவோட போனுக்குமே சிக்னல் வரும், அது இந்த ஒரு டைரக்ஷன்ல தான் இருக்குதுன்னு கரெக்டா அந்த இஷிடா வந்து பாயிண்ட் அவுட் பண்றது மட்டும் இல்லாம அவன் கையில வந்து சம்திங் ஏதோ டாலர் மாதிரிலாம் இருக்குமா. சோ அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு ஆரோ வந்து வர வச்சுக்கிட்டு அவுட் ஆஃப் நோவேர் அந்த ஒரு ஹாலோவை ஸ்பிளிட் செகண்ட்ல போட்டு தள்ளிடுறான். அவ்வளவுதான், ரூக்கியாக்கு வந்து சிக்னலுமே கட் ஆகுது. சோ அவங்க போற இடத்துல எல்லாம் இவன் தான் இருக்கிற ஹாலோவை எல்லாம் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறான். யாரா நீன்லாம் கேட்கும்போது, இச்சிகோ உன்னால வந்து சோல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் தானே, அப்புறம் என் பேரு இஷிடா, நான் ஒரு குவின்சி, எனக்கு சோல் ரீப்பர்ஸ்னாலே பிடிக்காது, இன்னும் சொல்ல போனா இச்சிகோ உன்னை நான் வெறுக்கிறேன்னு சொல்லுவான். கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஸ்கூல்ல வந்துகிட்டு இருக்கும் போது அப்ப யோசிப்பான், நேத்து அவனை என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறான், ஒரு ஹாலோவை சென்ஸ் பண்ண முடியாதுங்கிறது என்ன அவ்வளவு பெரிய குத்தமா அப்படின்னு யோசிச்சுட்டு, ஆமா அவன் பேர் என்ன இஷி என்னமோ பேரு அப்படின்னு யோசிப்பானா. இஷிடாவை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரியுமே அங்க வரும்போது, ஆமா இஷிடா அந்த பையன் உனக்கு ஏற்கனவே தெரியுமான்னு கேட்கும் போது, ஆமா என்னோட ஹேண்டிகிராஃப்ட் கிளப்ல அவன் இருக்கிறான்னு சொல்லிட்டு அப்படியே கிளாஸ் ரூமுக்குள்ள போய் எட்டி பார்ப்பாங்களா, ஹேண்டிகிராஃப்ட் அப்படின்னு யோசிக்கும் போது, ஆனா அப்ப அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி என் பொம்மை வந்து கிழிஞ்சு போச்சுன்னு சொல்ல, டக்குன்னு அவன் அப்படியே ஒரு நூல் பண்டல்லாம் எடுத்துட்டு அதை வந்து தைச்சு கொடுத்துட்டு அமேசிங் அந்த பொண்ணு கையில ஒப்படை
உடைச்சிட்டு கிளிக்காம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சொல்லுவானா. என்ன இவ்வளவு கைண்டான ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு ரொம்ப அன்கைண்டான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க போது அவன் ஒரு வியர்டான லூசு பையனா இருப்பான்னு நம்ம ஹீரோ சொல்லுவானா. ஏன் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க இல்ல அப்பெல்லாம் அது இல்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து போக அன்னைக்கு ஈவினிங் அந்த இஷிடா நடந்துட்டு இருக்கும் போது போதுண்டா இச்சிகோ எவ்வளவு நேரம் தான் ஃபாலோ பண்ணுவேன்னு கேட்க நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டு சரி எப்ப இருந்து கண்டுபிடிச்சங்க போது அந்த ஒரு இமே கூட சேர்ந்துகிட்டு என்ன கிளாஸ் ரூம்ல வந்து எட்டி பார்த்தீங்களா அப்ப இருந்தே கண்டுபிடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாம உன்னோட ஸ்பிரிட் எனர்ஜி இருக்குதுல்ல அது என் கிட்ட வரும்போது என்னால சென்ஸ் பண்ண முடியுது. ஆனா உன்னால என்னோட ஸ்பிரிட் எனர்ஜியை வந்து சென்ஸ் பண்ண முடியல. சச்ச அமச்சூர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சின்ன பொண்ணு மாதிரி கலாய்ச்சிடுவான். நீ முதல்ல சோல் ரீப்பர் ஆனையில அன்னைக்கே உன்னோட ஸ்பிரிட் எனர்ஜியை நான் சென்ஸ் பண்ணிட்டேன். அந்த ரூக்கியா அவளுமே யாருங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சுத்தி வந்து இந்த ஸ்பிரிட் ரிபன் இருக்குதுல்ல சோ அது எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ண வைப்பானா. ஸ்பிரிட் ரிபனை பத்தில உனக்கு தெரிஞ்சிருக்குது போல ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஸ்பிரிட் ரிபன் ஒன்று வந்து இருக்கும். சோ அதை அப்படியே பிடிச்சு சும்மா அறுத்தறிஞ்சிட்டு ஒவ்வொரு சோல் ரீப்பருக்கு ஒவ்வொரு கலர்ல ஸ்பிரிட் ரிபன் வந்து இருக்கும். சரி இச்சிகோ நம்ம ரெண்டு பேரும் ஒரு சண்டை போட்டு பாப்போமா சோல் ரீப்பரா இல்ல குவின்சியான்னு யாருன்னு அடிச்சு பாத்துருவோமான்னு கேட்க இங்க இன்னொரு பக்கம் அந்த ரெண்டு குட்டி பசங்க இருப்பாங்கல்ல சோ அவங்க ரெண்டு பேரும் யாரு கூட்டுறதுன்னு சொல்லிட்டு ராக் பேப்பர் சீசர் போட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்களா. ஆனா அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு நம்ம ரூக்கியா பயங்கர கடுப்புல வருவாளா. வந்துட்டு அந்த உரஹாராக்கு அப்படியே சாப்புன்னு ஒண்ணு விட்டுட்டு ஐயோ உங்ககிட்ட எவ்வளவு பெரிய பிரச்சனையை பத்தி பேசலாம் அப்படின்னு வந்தா நீ என்னன்னா போன் எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி பயங்கரமா கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கேன். இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சண்டைக்கெல்லாம் நான் வல்ல பாசு சி உன்னோட அந்த குவின்சிக்கும் சோல் ரீப்பருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிற காட்டிலாம் நான் வந்து சண்டை போட முடியாது. எனக்கு அதுக்கு சம்மதம் இல்லை. எனக்கு குவின்சின்னு யாருன்னே தெரியாது. உன்னை விட நான் ஸ்ட்ராங்கா இல்லையா அப்படின்னு உங்ககிட்ட ப்ரூவ் பண்றதுக்கும் எனக்கு எந்த ஒரு அவசியம் இல்லைன்னு சொல்லி அங்கிருந்து போகலான்னு பார்க்கும்போது அப்ப அந்த இஷிடா நம்ம ஹீரோ வந்து சீண்ட ஆரம்பிப்பான். சோ என்ன மறந்தே போயிட்டேன் அந்த ரூக்கியோட பவரை தானே நீ வச்சிருந்திருக்க அதனாலதான் நீ ஒரு சோல் ரீப்பரா இருக்கிற. சோ ரூக்கியோட எந்த ஒரு பெர்மிஷனும் இல்லாம உன்னால எதுவுமே பண்ண முடியாது போல. ஒரு சோல் ரீப்பரா மாதிரி கையை கூட தூக்கணும்னா அதுக்கு கூட நீ அவளோட பெர்மிஷன் தான் கேட்டுக்கிட்டு இருப்பையோ அப்படின்னு சொல்லி பயங்கரமா நக்கல் பண்ணிட்டு இருப்பானா. இங்க இன்னொரு பக்கம் அந்த உரஹாராவுமே என்னது குவின்சியா ரொம்ப நாள் ஆச்சு அப்படி ஒரு பேரை கேள்விப்பட்டு ஈவன் அந்த டெசாயுமே என்ன ஒரு 200 வருஷமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு பிளாஷ்பேக் வந்து சொல்றாங்க. ஆக்சுவலி குவின்சி அப்படிங்கிறவங்க எப்படி நம்ம ஹீரோக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிலாம் இருக்குதோ இதே மாதிரி பவர் உள்ளவங்க எல்லாம் கலெக்ட் பண்ணி ஹியூமன்ஸ் தான் எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த ஹாலோஸை வந்து அழிக்கிறதுக்காக பூமியில வந்து இருந்திருப்பாங்க. இவங்க தான் ஹாலோஸ் அழிக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஹாலோஸ் எல்லாம் டீல் பண்ற வேலை குவின்சிக்கு தான் மேஜரா இருந்தாலுமே சைட் பை சைட் சோல் ரீப்பர்ஸும் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கேன். ஆனா அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு வந்து என்னதான் ஹாலோஸ் அழிக்கிறதுங்கிறது ஒரு மேஜரான டாஸ்கா இருந்தாலுமே ஒரு டிஃபரன்ஸ் வந்து இருக்குது. சோல் ரீப்பர்ஸ் அவங்க வச்சிருக்க ஜான்பாக்டோ வச்சுக்கிட்டு ஹாலோஸ வந்து சோல் சொசைட்டிக்கு அவங்களோட சோல் அந்த ஹாலோஸோட சோலை வந்து சால்வேஷனுக்காக அனுப்பிச்சுடுவாங்க மோட்சம் அடையறதுக்காக. பட் இந்த குவின்சி எல்லாம் பார்த்தா இந்த மாதிரி ஹியூமன்ஸ் வந்து சாகடிச்சுக்கிட்டு இருக்குது இந்த மாதிரியான ஹாலோஸ் எல்லாம். சோ அப்படி கொலை பண்ற ஹாலோஸை எதுக்கு நம்ம பியூரிஃபை பண்ணி மோட்சத்துக்குள்ள அனுப்பிக்கிட்டு மொத்தமா வந்து அழிச்சுட்டுருவோம்னு சொல்லி அந்த ஒரு நோக்கத்துல இருப்பாங்களா. சோ அதனால குவின்சி அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்குவாடையே வந்து கம்ப்ளீட்டா அழிச்சிருந்திருப்பாங்க. இதுதான் நடந்து முடிஞ்ச வரலாறுன்னு சொல்லி முடிக்க இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த இஷிடா உசுப்பேத்தினதுல கோனை எடுத்து அவனோட உடம்புக்குள்ள செலுத்திட்டு சரி ஆரம்பிக்கலாம் ரூல்ஸை கொஞ்சம் சொல்லு கண்ணுன்னு கேட்க அங்கே இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி இனிமேல் தான் சீரிஸ் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது. இது வரைக்கும் அந்த எபிசோட் எல்லாமே வந்து செட்டிங் தான். ஈவன் இன்னும் வரப்போற எபிசோட்ஸ் எல்லாம் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்துட்டு எல்லாமே வந்து பேக்ரவுண்ட் செட்டிங்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பயங்கர சண்டைகள் எல்லாமே வந்து இருக்க போகுது. அண்ட் பெரிய பெரிய ட்விஸ்ட் பெரிய பெரிய வில்லாதி வில்லன்கள்லாம் அதுக்கப்புறம் தான் வர போறாங்க. ஸோ ஸ்டே டியூன்ட். யா தேங்க்யூ.